இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்ன வேணும் உனக்கு? கூமாப்பட்டி போகணும். கூமாவட்டியா? என்னப்பா இது கனரா? என்ன எப்படி இருக்கு? போட் செட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. கூமாவட்டியா? எங்க இருக்குது? அங்கதானே அது? கூமாவட்டியா? ஐயோ, அந்த மலைகளை பார்க்கும் பொழுது இவை மலை மாதிரி இருக்கு, இங்கிட்டு பார்த்தா அந்தோமான் மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. ஐயோ நல்லா இருக்கு இடம். கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டா இருக்கு. போடுமா நேரடியா கூமாப்பட்டி போங்க. எங்க இருக்கு இது? தமிழ்நாடு தானா? ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், மூணார் போகணும், கோவா போகணும், அப்படி எல்லாம் ஆசை இருந்துச்சு. ஆனா இப்ப என்னன்னா கூமாப்பட்டி போகணும். இந்த மாதிரி கிணறு ஊர்ல எங்க இருக்கா? ஏய், இந்த தண்ணிய பாருங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோ மாதிரி இருக்குங்க. பால்கோ. இதுல என்ன ஹைலைட்னா அந்த சவுண்ட் தான். மதுரையை பத்தி பேசுறதுக்கு சசிகுமார் விஷால் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் மெட்ராஸ் பத்தி பேசுறதுக்கு கூட சந்தானம் இருக்காரு. ஆனா கூமாப்பட்டியை பத்தி பேசுறதுக்கு இவங்க தானே இருக்காங்க. எங்க இருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். ஆமா, ஒரு நிமிஷம் படிங்க. நீங்க வந்து கோயம்புத்தூர் மாப்பிள ஃபாலோ பண்றீங்களா? நிஜமாவா? நீங்க? நான் பண்றது இல்ல. நான் பண்றது இல்லைங்க. பண்றது இல்லன்னு சொன்னா கூட பரவாயில்ல, பண்றது இல்ல. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நாங்க ஃபாலோ பண்றதே இல்லைங்க. அப்படின்னு சொல்லணும். யாராவது பண்ணாதவங்க நிம்மதியா இருக்காங்க, ஃபாலோ பண்ணவங்க என்ன படாத பாடு போறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு வருஷமா ஃபாலோ பண்றீங்க? 6 வருஷமா 7 வருஷமா? 6 வருஷமா 7 வருஷமா இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் ஓ, நம்ம அக்கா நம்மள ஃபாலோ பண்ணிருக்காங்க. உங்க பேர் என்ன? மோகனப்பிரியா. இதுல பழனில சீசன் ஒரு ஐடி இருக்கு தெரியுமா? பாத்துக்கீங்களா? அந்த ஐடி நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்க கையில ஒரு ஐபேட் இருக்குல்ல, அது நீங்க வீட்டுக்கு கொண்டு போலாம். ஏண்டா அவங்க ஒன்ன ஃபாலோ பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். இதுல நீ ஒரு ஐடியா கொடுப்ப அத வேற ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஓ, அப்படி பிசினஸ். டென்ஷன் ஆகுறாங்க. யாரா காசு கொடுத்திருக்காங்க, அவரையே ஃபாலோ பண்ண வைக்கிறது. என்னடா பண்றது? இங்க பாத்தீங்களா, பழனில ஆர் சீசன் ஒரு ஐடி இருக்கு. இந்த ஐடி ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இது வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நீங்க ஃபாலோ பண்ணல, நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றீங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இந்த பொண்ண பாப்பியா பார்க்க முடியாது. ஃபாலோ பண்ண வைக்க சொல்லிட்டு நீ கிளம்பிடுவ. அப்படியே கூட்ரோட்டுக்கு போய் தூத்துக்குடி பஸ்ஸை பிடிச்சி இதையும் நம்பி ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்து இருக்கீங்க. கோயம்புத்தூர் மாப்பிள ஃபாலோ பண்றீங்களா? அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பேன். நீ கிளம்பு, நான் வரேன். இதே வேலை. கிளம்பிட்டார்ல. ஆமா, ஒரு லூசு குரூப்ல சுத்துறது பத்தாம இப்ப ஊருக்கு ஊர் ஒருத்தன் உருவாகி சுத்திட்டு இருக்கான். ஓஹோ, திருத்தணி மாப்பிளைய ஃபாலோ பண்ணுங்க. திருத்தணி மாப்பிளையா? ஃபாலோ பண்ணுங்க. திருத்தணி மாப்பிளை, ராணிப்பேட் மாப்பிளை, திருச்சி மாப்பிளைன்னு ஏகப்பட்ட பேர் சுத்த அட ஆரம்பிச்சிட்டாங்க. பைத்தியங்களா? திருவள்ளூர் மாப்பிளை இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அடப்பாவி. மாவட்டத்துக்கு ஒரு மாப்பிளை உருவாகிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. ஓ, இவரா? பார்த்தேன் எல்லாருக்குமே செட் ஆகுது. ஆமாப்பா. என்ன இது யாரு இப்படி எடிட் பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப ரீசன்ட் டைம்ல இர்ஃபானை வச்சு நிறைய மீம் டெம்ப்ளேட் வந்து உருவாகி வந்துட்டு இருக்கு. இதுல என்ன அல்டிமேட்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆமா, Perfect. Everything. இதுதான் பயங்கரம். ஐயோ. அட பாவிகளா, எல்லாமே செட்டா. அடப்பாவி. யோகி பாபு என்னோட ஃபேவரட். இது சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே. இப்ப நாமளே தான் மீம் டெம்ப்ளேட் போடணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் போல. தூணிலும் இர்ஃபான், துரும்பிலும் இர்ஃபான். விஜய் பேர நான் சாப்பிட போறேன். ஓ, மிக்ஸ்
மிட்டாய். விசிறி I தாய். for இமாலி பால். இமானி பாலா? A for black fruit. A for ஆரஞ்சு பழம். ஏ பாரு ஆரஞ்சு பழம். ஏ ஃபார் ஆப்பிள் தானடா. ஆமா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. ஏ பாரு ஆரஞ்சு பழம். அப்படி பார்த்தா கூட ஓதனடா வருது. Y for yellow நபடி. என்னது? கேம வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இது ஒரு புது ட்ரெண்ட். ஆரஞ்சு பழமா? ஏ பாரு அழுமுஞ்சா நீ? அண்ணிட்டு வம்பியா? இங்க பாருங்களேன், தாரா அழுவுறா, அழுமுஞ்சு வீக். அதனால நீங்க அவளை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, என்ன லைக் பண்ணி. அண்ணியன்ட்டு அம்பி. எப்படி? அந்த அளவுக்கு இன்டர்நெட் அந்த அளவுக்கு யூடியூப். என்னடா இது? பாய். அப்ப ஒன்ன லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? என்ன நான் அழுமுஞ்சா? இல்ல கிஸ் வேற. காக்கா பண்ணும். முதல்ல தலையில எழுதி வச்சிட்டாங்க. தாரா ஒரு இன்ஃப்ளூயன்சர், கிரியேட்டர், இப்ப வேணா போக பயங்கரமாயிருவாங்க. நம்ம சிரிக்கிறோம். நடிகைன்னு சொன்னாங்க. நீங்க சொல்ற பாய் கியூட்டா இருக்கு. அதனாலதான். காக்கா டைரக்டரோட வாய்ஸ் பண்றீங்க, முடிஞ்சா டைரக்டர். ஓ, இவரு? கண்டிப்பா பண்றேன். ஒருத்தர் பண்ணாரு. நீங்க வந்து திறமையான டைரக்டர் இல்ல, நெல்சன் ஒரு டைரக்டர்னு போயா மெண்டலு. இது நெல்சன் வாய்ஸாடா இது? ஆனந்த போட்டு வீடு படத்தோட வில்ல வாய்ஸ்டா. ஓ ஆமாப்பா. என்ன பண்ண சொல்றீங்க? அவருக்கே அந்த வாய்ஸ் செட் ஆகல. பண்றது இன்னைக்கு சாதாரணமா வர முடியாது. எல்லாருமே அடிப்படையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரும். நல்லா இருக்குங்க, அது அங்கீகாரம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். நம்ம தொடர்ந்து உழைக்கணும். அப்படிதான் இருக்கு பாரு. வாய்ஸ் மெமிக்ரி பண்ணிட்டு நெல்சன்ங்கிற நெல்சன் வாய்ஸ் சொல்றாரு. இதையும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்க. இந்த வாய்ஸ ஃபர்ஸ்ட் பேசிட்டு இது யாரோட வாய்ஸ்னு கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி போட்டுனா வச்சுக்கீங்க. எல்லாரும் சொல்லிருப்பாங்க இது ஆமா, ஆமா. ஆனந்த வீடு. ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருக்கலாம். சூப்பரா பேசிருக்கீங்க. எல்லாரும் வந்து பாராட்டி இருப்பாங்க. ஐயா யூஸ் பண்ணிட்டீங்க. இவர் நெல்சன் வாய்ஸ்னு சொன்னதுனால எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஏண்டா இது நெல்சன் வாய்ஸ். உன்னை பத்தி நான் கூட என்ன நம்ப ரசிக்கிறேன். நீ நம்ம சீப்பால வந்திருக்க. அந்த ஊர்ல சியாங்கிறது டீ, சியா ஃப்ரீன்னு பெருசா போட்டுட்டு கிட்ட போய் பார்த்தா சியா வந்து 25 ரூபாயா, கப்பு ஃப்ரீயா. அட பாவி திருட்டு பயல்ல. அப்படியே ஏமாத்துறானுங்க. தேடி போய் ஏமாத்தல. ஓ ஃப்ரீ நினைச்சு வந்து வாங்குவான்ல. என்னது? நோ கேர்ள்ஸ் போட்டிருக்கான். ஓ அது பின்னாடி பேர் நோ கேர்ள்ஸ்னு போட்டிருக்கான். அங்க பேர் 2 பொண்ணுங்களை ஏத்தி கூட்டு போறான். நோ போயிட்டு கேர்ள்ஸ் நம்பர் பிளேட்ல போட்டு 2 பொண்ணு அழைச்சு யாருக்கு? இப்படிதான் ஊருக்குள்ள ஏமாத்திட்டு போல. இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து பார்க்க போறது மரண சாம்பார். பாசி பருப்பு சாம்பாருக்கு பச்சை சிக்கன் பொடி போட்டுக்கலாம். இது வந்து சிக்கன் பொடி. அட கன்றாவிய. சாம்பாருக்கு சிக்கன் பொடியா? பாசி பருப்பு சாம்பாருக்கு சிக்கன் பொடி, எல்லா பொடியும் போடுவா. வேற என்ன இருக்கு? ரசப்பொடியா? ரசப்பொடி போடுவோம். ஐயோ ஐயோ. வேற என்ன பொடி இருக்குது? சாம்பார் பொடி. இதுதான்டா பொண்ணு முதல்ல. அது கொஞ்சமா இருக்கு. சாம்பார் பொடி. என்னடா எவ்வளோத்தையும் போடுற? அந்த பொடியே மிதக்குது. கறி மசால் பொடி. போதும் போதும். இது யார் தின்றது உட்கார்ந்து? நீங்க போட்டு சமைச்சு பாருங்க. இதுல இவர் செஞ்சு சாப்பிடுறது மட்டும் இல்லாம நீ நம்ம செஞ்சு ஊர்ல பாரு. சாப்பிட போறாரு. ஆமா செத்து போறதுக்கா. டேஸ்ட் எப்படி இருக்கும்? என்ன பொடி இருக்கு? சிக்கன் பொடி. இது வந்து தமிழ்நாட்டுல சிக்கன் பொடி, சக்தி மசாலா. இங்க பேர் அந்த மசாலாவே மேல வரைக்கும் இருக்கு. அந்த பொடியும் இல்ல, பொருள் பூரா தீர்ந்து போச்சு. வாங்கணும். வாங்கணுமா வேற? இது சாம்பாரா? சாம்பாரா? வேற என்ன பொடி? வேற எந்த பொடியும் இல்ல, பொருள் பூரா தீர்ந்து போச்சு. வாங்கணும். எல்லாத்தையும் போட்டா அப்புறம் எப்படி இருக்கும்? இது என்னது? மஞ்சள் பொடி. பாவி. சத்தியமா செத்துருவான்டா. முதல்ல தின்னு காட்டுவாரா? சும்மா செய்யற மாதிரி காட்டிட்டு விட்டுருவான்னு நினைக்கிறேன். கலர் வந்துருச்சா?
மரண சாம்பார்டா. சிக்கனை போடுங்க, சரியா போயிடும். இருந்தோம்ல அதையே மிஞ்சிற அளவுக்கு பண்றாங்க. அமுதம் மசாலா பாக்ஸ்னு ஒண்ணு பார்த்தேன். அதுல கிட்டத்தட்ட 25 வகையான மசாலா பாக்கெட்னா அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கும். இப்படி உங்க வீட்டுக்கு தேவையான 20 ஓ. மசாலா இந்த பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ பாக்கும்போது எனக்கு வாங்கணும்னு தோணல. இவன் கையில ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் கிடைக்க கூடாது. கிடைக்க கூடாது எல்லாத்தையும் போட்டுருவான் ஒரே ஒரு குழம்புல. ஓ வெயிட் ஏறுதா? மோந்து பார்த்ததுக்கேவா? இப்படிதான் எனக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே வெயிட் ஏறிடும். சில பேர் சாப்பிடுவாங்க ஏற 10 கிலோ ஏறிட்டா. இது கம்மியாயிட்டோம். இங்க பாரு ஏப்ப விட்டதுக்கு. நிஜம்பா இது. சரி. என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு சில பேர் இருக்காங்க. ஆமா ஆமா தின்னுகிட்டே இருப்பானுங்க. அது எதையும் போட்டு தின்னுகிட்டே இருப்பானுங்க. அவங்களுக்கு ஏறவே ஏறாது. குறையும். ஏறாது உடம்பு வாக அப்படி. ஆனா லைட்டா கொஞ்ச நேரம் ஆசைப்பட்டு சாப்பிட்டாலே அடுத்த நாள் பார்த்தா 1 கிலோ ஏறிடும். கொடுமை இதெல்லாம். 1 மணி நேரம் தான் எல்லாத்தையும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஆனா எனக்கு மட்டும் வெயிட் ஏறுது, உனக்கு மட்டும் வெயிட் குறையுது. உடம்பு இந்த மாதிரி. எனக்கு மட்டும் ஏன் ஓரம் கட்டுது? இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா அக்கா கல்ல தான் இருக்கோம். ஓ, அந்த தர்பூசணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தர்பூசணி எடுங்க. இதெல்லாம் ஓவர்ரா. தர்பூசணி எங்க வாங்கினாலும் தர்பூசணி தான். என்னமோ அவங்களே இது ஒரு கடிச்ச உடனே பேசுறாங்க. வேற மாதிரி வாயில் திங்கவே இல்லையா இன்னும். தர்பூசணி கல்ல எல்லாம் வந்து சாப்பிடுங்க. வேற மாதிரி டேஸ்ட். இப்போ நம்ம அண்ணன் சாப்பிட்டு பாப்பாரு. பாரு தர்பூசணி இவங்க செஞ்சு ஒரு வாயில போன தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கிடையவே கிடையாது. வேற மாதிரி. அடிக்கவே முடியாது. 1000 வேற ஒண்ணும் பேச தெரியாதா? போல காலகட்டத்துல நம்மள்ட்ட காசு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ஒரு மைக்கும் கேமராவும் எங்க வேணா ஓசில போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். டீ கடை ஹோட்டல்ல எல்லாம் நல்லா காசு வருது அப்படின்னு மட்டும் நம்பி யாரும் தயவு செஞ்சு தொழிலுக்குள்ள வந்துடாதீங்க. இன்னைக்கு கடைக்கு வேலைக்கு வர யாருமே வரல. மதியம் 3:30 ஆச்சு. இப்போ நைட்டுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்ய போகிறோம். நீ நைட் 11:30 முடிச்சுட்டு போகிறக்கு இன்னைக்கு நானும் எங்கள் அம்மா மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி இறங்கி வேலை செய்கிறேன்னா மட்டும் தொழிலுக்குள்ளே வாங்க. ஆளுகள் நம்பி வந்தீங்கன்னா திருவோடு தான் எடுத்துகிட்டு போகணும். உண்மைதான் இது. இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஒரு சில பேர் வந்து இந்த செவுத்தை பார்த்துக்கிட்டே பேசுவானுங்க. வெறும் 1 லட்சம் இருந்தா போதும் நீங்க மாசம் 30,000 50,000 வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பானுங்க. நாமளே இந்த வேலையை பார்க்கலாம் போலயே. நல்லா இருக்கு. ஏன்னா அவனுங்க எல்லாருமே அந்த ப்ரொமோஷனுக்காக தான் இந்த வேலையை பார்ப்பானுங்க. அவங்களுக்கு காசு வரும். முக்கியமா ஒண்ணு சொல்லுவானுங்க, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வேணாமா, அவங்களே பார்த்துப்பாங்களா, இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் போதும், வேற எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி மொத்தமா ஆப்படிச்சுட்டு போயிடுவானுங்க. உங்களுக்கு உண்மையாவே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கணும். அப்படி இல்லாமல் வெறும் காசை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஆளுங்களை வச்சு வேலையை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு இறங்குனீங்க வச்சுக்கோங்க, முழுசா நக்கிட்டு போயிடும். ஓ இவங்களா? ஓ இப்படி வரீங்களா நீங்க? இது மாதிரி ஓல்டு டிக்டாக்ஸ்லாம் எப்பவுமே அல்டிமேட்டா தான் இருக்கும். நீ சாப்பிட்டுங்க. இந்த இதுல இருக்கிற இந்த குழம்ப ஒரு பீஸ் இல்ல, ஒரு பீஸ் எனக்கே இல்ல. எனக்கு நானும் மனுஷன் தானே. ஓஹோ சொல்லு. இதுக்காக அழுவலியே லூசே. நீ கறி இல்லனா நீ சாப்பிட மாட்டே. என்ன மாதிரி இருக்காது. பாவம் அவளும் வாங்கி கொடுத்துருப்பா. கையெடு. கறியப்பெல்லாம் தின்னுட்டு வெறும் குழம்பு ஊத்துறான். அந்த இடத்துல நின்னு பாரு, அந்த துக்கம். ஆமா ஆமாயா ஆம்பளை அதை சாப்பிட மாட்டாங்க. உண்மையாவே அது ரொம்ப ஒரு வேதனையான ஆமா வாங்கி கொடுத்துட்டு நம்மளுக்கே இல்லைன்னா. உண்மைதான். அவர் பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் அடி வயிற்றுல இருந்து அந்த வார்த்தைகள்டா. அது வந்து அந்த வலி எனக்கு புரியுது, அந்த வலி. ஆமா கறி சாப்பிடலாம், கறி குழம்பு நிக்கி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம்.
சாப்பிட போகும்போது கறியே இல்லைன்னா கறி குழம்புல கறி இல்லைன்னா வச்சுக்கோங்க அதுக்கு வெறும் சாம்பார் சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப என்ன படம் இது? மலையாள படம். தாங்க முடியாத ஒரு வழி அதுதான். சம்டைம் வந்து கறி குழம்பு வச்சாங்க மதியம் சரியா சாப்பிட்டுக்க மாட்டேன். நம்ம தான் மதியம் சாப்பிடல, நைட் நல்லா வச்சு சேர்த்து சூப்பரா நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா மொத்தத்தையும் காலி பண்ணுவாங்க. ஒரு பீஸ் கூட இருக்காது, சம்டைம் குழம்பே இருக்காது. அது மாதிரி கூட நடந்திருக்கு. இதுல வேற நான் ஹோட்டல்ல வேணா சாப்பிடாம வருவேன் வேற. வீட்டுல தான் கறி குழம்பு இருக்கே, நல்லா வெட்டிடலாம் அப்படின்னா வருவேன்டா. அந்த டைம்ல இல்லைன்னா வெறி ஆயிடும். நான் நீங்க எத்தனையோ கிவ்அவே பாத்திருப்பீங்க, ஆனா இப்படி ஒரு கிவ்அவே லைஃப்ல பாத்துருக்க மாட்டீங்க. ஒரு ரீசன்ட் வீடியோ தள்ளிட்டாதீங்க. ஐபோன் கிவ்அவே தாங்க நம்ம தர போறோம். அதுக்கு நீங்க ஒண்ணே ஒண்ணாங்க பண்ண, நம்ம ஐடி ஃபாலோலாம் பண்ண தேவையில்ல. யாருக்கு பேட் கமெண்ட் அதிகமா வருதோ, எந்த பேட் கமெண்ட்க்கு அதிகமா லைக் வருதோ அவங்களுக்கு தாங்க ஐபோன் கிவ்அவே பண்ணுவோம். பேட் கமெண்ட்க்கு கிவ்அவே தர போறாங்களா? என்னையா இது? இவனுங்க நார்மலாவே பேட் கமெண்ட் தான். ஆமா பண்ணுன்னு சொன்னா எல்லாரும் கிவ்அவே கொடுத்து பேட் கமெண்ட் சொல்லுவாங்க. பல்கலைக்கழகம் உண்மையாவே தெரிஞ்ச இந்த பொண்ணு பண்ணுதா தெரியாம பண்ணுதானே தெரியலடா. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. இப்படி ட்ரெண்ட் ஆகலான்னு. வாழ்த்துக்கள். சோ ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆனா இப்படி இறங்கிட்டாங்களா? அதாவது பேட் கமெண்ட் போட்டா அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி என்ன அப்படி திட்டிருக்கான் அப்படின்னு அதை போட்டு அதை பத்தி பேசி அவனை திட்டி அவன் எந்த இது ஊருக்காரன் அவன் போட்டோ இதெல்லாம் எடுத்து போட்டு இவன் தான் என்னை திட்டியிருக்கான், இவன் இப்படி திட்டியிருக்கான், இது என்ன மீனிங்ல வருது அப்படின்னு அந்த அதாவது அவன் ஒரே ஒரு கமெண்ட் போட்டு அவன் போயிட்டான். அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணா அது அப்பவும் முடிஞ்சிடும். அதை இவங்களே எடுத்து அது ஊர் ஃபுல்லா அது அந்த கெட்ட வார்த்தைக்கு என்ன மீனிங்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை போடுற ஒரு கும்பலும் இருக்குங்க. அதாவது உங்களை திட்டானா உங்களை அதான் அந்த ஒன்று அவனை பிளாக் பண்ணுங்க, இல்லை டெலீட் பண்ணி விடுங்க. அதோட அது அந்த இடத்துல முடிஞ்சு போயிடும். அதை இது பண்ணி அதை பெருசாக்கி அதை கண்டென்ட் ஆக்கி இது பார்த்தா இது அதுக்கு மேல ஒரு கும்பல் இறங்கி வித்தியாசமா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரெண்ட் ஆயிடும். ஐயோ ஏறுதாக நம்ம பண்ண என்னையும் திட்டுங்க, என்னையும் கேட்டாவது திட்டுங்க அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து நார்மல் ஆயிடும். இப்போ பாருங்க அந்த பேட் கமெண்ட் நார்மல் ஆயிடும். அப்புறம் ஒரு ஊர் ஒண்ணு சொன்னாங்கல்ல, அது எங்க இருக்கு, கூலாம்பட்டியா என்னமோ ஒரு ஊரு. ஆமா ஐயோ சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே அது பார்க்கும்போது. ஆனா என்ன கொஞ்சம் ஓவர் பில்டப்பா தான் கொடுக்குறாரு, ஆனா பார்க்கும்போது அழகா இருந்துச்சு. ஆனா இது எங்க இருக்குன்னு தெரியலையே, தமிழ்நாட்டுலதான் இருக்குதா? ஆமா இந்த மாதிரி இயற்கையான இடத்துக்குலாம் போறது நல்லதா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அந்த கறி குழம்புல கறி இல்லைன்னா இந்த பிரச்சனை எனக்கு இது மதுரையில நானும் எங்க அப்பாவும் ஒரு வாட்டி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். இப்போ எங்க அப்பா மீன் குழம்பு வாங்கினாங்க. மீன் குழம்புலாம் என்ன, மீன் இருந்தா தானே அது மீன் குழம்பு. வெறும் குழம்பு ஊத்திட்டு இதுதான் மீன் குழம்புங்கிறாங்க. அது எவ்வளோ, அது 230 ரூபா. மீனே கொடுக்கல, மீன் கேட்டா அது எக்ஸ்ட்ராவும். ஆட போடா என்னன்னு அவங்ககிட்ட சண்டை போட்டு அதுக்கப்புறம் மீன் அதுக்கப்புறம் கொடுத்தான். அதாவது ஏதோ வெளியாள் மாதிரி ஏமாத்த பாக்குறாங்க. இந்த மாதிரி இருக்காங்க சில ஹோட்டல்ல, அப்படி நடக்குது. ஆனா அதான் அதுக்கு கறி, அதாவது கறி குழம்பே அந்த கறியை சாப்பிட்றதுக்கு தான். அதை வாங்கி அது பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு வருத்தப்பட்டு அழுறாரு. என்ன ஏன்டா வாங்கி கொடுத்த நம்மளுக்கே ஒரு கறி கூட இல்லைன்னா அப்புறம் என்ன? புரியுது அவர் கஷ்டம். இந்த பிரச்சனைக்கு தான் நான் சமைக்கும் போதே டேஸ்ட் பார்த்துருவேன். ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.